The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. எடப்பாடி பழனிசாமி ஒரு 4 ஆண்டுகள் ஒரு கொடுமையான ஆட்சியை கொடுத்தார். அந்த கொடுமையான ஆட்சியோட தொடர்ச்சி அப்படிங்கீங்க. ஆனால் வந்து 40 தொகுதியும் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட எலெக்ஷன் ரிசல்ட்டும் எங்களுக்கு தான் பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மக்கள் மத்தியில் ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாட்டினா எப்படி ஓட்டு போடுவாங்க? காசு தர்றாங்கல்ல, வாக்கு காசு தராமல் இருக்காங்களா, பணத்தை இறக்காமல் இருக்காங்களா? இந்த அமைப்பு முறைக்குள்ள ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 70 லட்சம் செலவு பண்ணலாம்னாங்க. இப்போ 90 லட்சம் என்னமோ உயர்த்திருக்காங்க. ஒரு தேர்தலுக்கு ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் வந்து 90 லட்சம் செலவு பண்ணுவார்னா 90 லட்சத்தை அதுக்காக ஒதுக்க முடியும்னா அவர் கோடீஸ்வரனாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். அப்போ இந்த அமைப்பு முறையில் ஒரு கடைக்கோடி மகனும் ஒரு கோடீஸ்வரனும் எப்படி சரிசமமாக போட்டி போட முடியும்? அப்போ இதுவே பிள்ளையா இருக்கே அப்படின்னு அமைப்பு முறையை நம்ம சாடுறோம். ஆனால் இதில் இங்கே வந்து பல கோடிகளை கொட்டி இறைச்சி செலவு பண்ணுறாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் 20லேருந்து 40 கோடி வரைக்கும் செலவு செய்யப்படுது. அப்போ இவ்வளவு பணத்தை கொட்டி இறைச்சி வாக்கு காசு கொடுத்து எல்லா இடத்தையும் பணத்தை கொண்டு போய் அடைச்சி பணத்தை எல்லாரும் வாயும் அடைச்சி பணத்தை கொடுத்து அப்படி முறைகேடு செஞ்சு ஒரு தேர்தல் அமைப்பு முறையை சந்திக்கிறாங்க. இல்லை, ஒட்டுமொத்தமாக நம்ம மக்கள் வந்து பணம் வாங்கி தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு. பணம் பிரதான காரணியாக இருக்கிறது. பணம் முதன்மையான காரணி. இந்த தேர்தல் அரசியலில் முதன்மையே பணம் தான், அதை தாண்டி எதுவும் இல்லை. அவ இந்த காலத்தில் நாம் தமிழக கட்சி வளர்ச்சி. தமிழ்நாடை பொறுத்தவரையும் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. ஒரு வளர்ந்த மாநிலமாக சொல்லப்படுற ஒரு இடத்துல மக்கள் வந்து இந்த மாதிரி பணத்துக்காக அவங்க வந்து ஓட்டெல்லாம் அந்த அளவுக்கு கொடுத்துருவாங்களா என்ன? ஈரோடு கிழக்கில் வந்து பணம் இல்லையா, கொடுக்கலையா? அங்கே படித்தவங்க இல்லையா? ஆர்கே நகரில் வந்து படித்தவங்க இல்லையா, பணம் கொடுக்கலையா? புதுக்கோட்டை இடைத்தேர்தலின் போது பணம் கொடுக்கலையா? ஸ்ரீரங்கத்தில் வந்து அங்கே கொடுக்கலையா? எல்லா இடம் கொடுக்குறாங்க. இல்லை, நானே இப்போ கேட்குறேன், படித்தவங்க ஊழல் செய்ய மாட்டாங்கன்னு இருக்கேன். இல்லை இப்போ சீமான் அவர்கள் வந்து 30 லட்சம் ஓட்டு வாங்குறாங்கன்னா அது வந்து பணம் கொடுத்து வாங்கின ஓட்டு நம்ம வந்து பொதுவாக சொல்லிட முடியுமா என்ன? குற்றச்சாட்டு நீங்கள் வைக்கலாம், நான் மறுப்பேன், தகுந்த ஆதாரத்தோட பேசுவேன். நாம் தமிழக கட்சி காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அந்த அமைப்பு முறைக்குள்ளே போகலை. நாங்கள் வந்து மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட கருத்துக்களை விதைச்சி மக்களை அரசியல்படுத்தி அப்புறம் அவங்க மனங்களை வென்று நாங்கள் வாக்களை பெறோம். அதனால தான் நாம் தமிழக கட்சிக்கு வந்து வாக்கு விழுது. 2010 தொடங்கி 16 சந்திச்சு 1.1 பெற்றோம். 2019 4 விழுக்காடு அளவுக்கு பெற்றோம். 2021 7 விழுக்காடு அளவுக்கு பெற்றோம். இப்போ வந்து அது அடுத்தலைக்கு போக போகிறோம். அப்போ நாம் தமிழக கட்சி வந்து மக்களை நம்பிக்கையை பெற்று நாங்கள் வாக்களை பெறோம். நாங்கள் வந்து ஒரு தொகுதிக்கு வந்து 3 லட்சம் 4 லட்சம் வந்து பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறோம். எரிபொருள் செலவு, அப்புறம் சாப்பாட்டு செலவு, தெருமுனை கூட்டம், பொதுக்கூட்டம், ஒளிபரை செலவுன்னு அத்தியாவசிய செலவுக்கே காசு இல்லாமல் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒவ்வொரு தொகுதியும் அவ்வளோ கஷ்டப்படுறோம். போன முறை 2019 வந்து தென்காசி தொகுதியில் வந்து 80,000 வாக்கு என்னமோ அண்ணன் மதிவானம் பெற்றாங்க. எனக்கு சரியாக என்ன இல்லை வாக்கு எண்ணிக்கை. அவங்க ஒட்டுமொத்தமாக செலவு பண்ணது 3 லட்சம் கூட இல்லை. அப்போ நாங்கள் வந்து காசு இல்லாமல் மக்களை சந்தித்து நம்பிக்கை பெற்று வாக்களை பெறுறோம். திமுக அப்படி பெறுதா? திமுக அப்படிலாம் பண்ணலையே. பணத்தை வந்து வாரி இறைக்கிறாங்க. ஏன்னா பணம் வந்து அவங்க முதலீடு. இன்னைக்கு வந்து 300 கோடி செலவு பண்ணாங்கன்னா 3000 கோடி எடுக்கலாம்னு நம்புறாங்க. அதனால செய்யறாங்க. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.